அனைவருக்கும் வணக்கம். சங்கமம் UK ஏற்பாடு செய்த 2022 சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களுக்கு எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மரியாதைக்குரிய பார்வையாளர்களை வரவேற்கிறோம். அனைத்து நாகரிகங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் அடிப்படையாக இருப்பவள் பெண். மதிப்புகளின் வளர்ச்சி, அறிவின் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக அறிவொளி ஆகியவற்றுக்கு பெண்களே அடிப்படையாக இருந்துள்ளனர். பண்டைய வேத காலத்திலிருந்தே பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதையும் முக்கியத்துவம் இருந்தது. ஆரம்பகால வேத காலம், ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் இதிகாச காலம், தர்ம சாஸ்திரங்களின் காலம், பக்தி மற்றும் ஆன்மீக மறுமலர்ச்சி காலம், சுதந்திர போராட்டம் மற்றும் பாரதத்தின் நவீன சமுதாயம் வரை பெண்களின் முக்கியத்துவம் மற்றும் சனாதன தர்மத்திற்கான அவரது பங்களிப்பு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுமை மற்றும் நிர்வாகம், கலை மற்றும் கலாச்சாரம் மற்றும் பக்தி இலக்கியம் ஆகிய துறைகளில் பெண்களின் பங்களிப்பை நமது புகழ்பெற்ற பேச்சாளர்களின் அறிவு மற்றும் நுண்ணறிவு மூலம் அறிந்து கொள்வதில் நாம் அனைவரும் இன்று உற்சாகமாக இருக்கிறோம். விழாவை தொடங்குவதற்கு முன் கடவுளை வணங்குவோம். இப்போது செல்வி பிரார்த்தனா அவர்களை கடவுள் வாழ்த்தை பாடுமாறு அழைக்கிறோம். செல்வி பிரார்த்தனா அவர்களை வாங்க. मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भरैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकम्। न तेतरातिभीकरं नवोदितार्कभास्वरं न मत्सुरारिनिर्जरं न तादिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम्। समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं द्वरे भवक्षमक्षरं कृपाकरं क्षमाकरं मुधाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्। अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणम्। नितान्तकान्तिदन्तकान्तिमन्तकान्तिकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनं हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनं तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम्। महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहं प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगतामदोषतं सुसाहितीं सुपुत्रतं नमाहितायुरष्टभूतिमभ्युपैति नो चिरात्। நன்றி பிரார்த்தனா அவர்களே. அடுத்ததாக இப்பொழுது சங்கமம் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு காண்போம். அதை விவரிக்க திருமதி மஞ்சு அவர்களை வரவேற்கிறோம். திருமதி மஞ்சு அவர்கள். வணக்கம். சங்கமம் UK இங்கிலாந்தில் வாழும் தமிழ் குடும்பங்களில் கூட்டு அமைப்பாக 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நம்ம தமிழ் இந்து கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இவற்றை நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் போற்றி பாதுகாக்கவும் தொடங்கப்பட்டதுதான் இந்த குழு. நமது UK முழுவதும் இருந்து பல குடும்பங்கள் இணைந்து பயணித்து வருகின்றனர். இந்த நோக்கத்தோட சேவா கலாச்சாரம் மற்றும் அவுட்ரீச் என்கிற தலப்புகளில் பல நிகழ்ச்சிகள் கொடுத்துள்ளோம். சேவை, இந்தியா கோவிட் ரிலீஃப்காக 5 கிலோமீட்டர் நடைப்பயணம் போன்ற முறைகளில் நிதி திரட்டினோம். ஆன்லைன் டயபெட்டிஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்தோம். தமிழ் கலாச்சாரம், குழந்தைகள் விழா, மார்கழில் பஜனம், தைப்பூசம் திருவிழா என பல நிகழ்ச்சிகள் நடந்தப்பட்டது. அவுட்ரீச், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட UK மக்கள் கணக்கு எடுப்பு UK சென்சஸ்க்காக பல தமிழ் சங்கங்களுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
சர்வதேச மகளிர் தினம் 2021 தொடங்கப்பட்டது. அகண்ட தமிழ் உலகம் என்கிற தலைப்பில் UK, ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்பில் இருந்து 200க்கும் மேற்பட்ட தமிழ் உறவுகளுடன் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. நன்றி. நன்றி மஞ்சு அவர்களே. UK சங்கமம் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு நன்றாக இருந்தது. அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு முக்கிய தருணத்துக்கு செல்வோம். இப்பொழுது மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி பக்தி மற்றும் இலக்கியத்தின் மூல சனாதன தர்மத்தின் வளர்ச்சிக்கு பெண்கள் ஆற்றிய பங்கை பற்றி பேச திருமதி புவனேஸ்வரி நடராஜ் அவர்களை அழைக்கிறோம். அவர் பற்றி ஒரு சிறு குறிப்பு. புவனேஸ்வரி நடராஜா இலங்கையை சேர்ந்தவர். கொழும்பில் அரசாங்க ஆசிரியராக பல்வேறு பாடங்களை கற்பித்து வந்தார். அவர் 1984 இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தார். லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தில் 14 ஆண்கள் இலவசமாக தமிழ் கற்பித்தார். பெரிய புராணம் ஆன்மீக தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக என்ஃபைட் நாகபூஷணி அம்மன் கோவிலில் இவருக்கு சிவன் அருட்செல்வர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தற்போது இங்கிலாந்தில் உள்ள தமிழ் சமூகத்தில் சைவத்தை பரப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அம்மா வாங்கம்மா, உங்க கருத்துக்களை வழங்க. இந்த இணையதளத்தில் சங்கமம் சேவை தர்மம் என்ற மிக முக்கியமான எங்களுடைய சமூகத்துக்கு மிக இன்றியமையாத அந்த முப்பெரும் நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைத்து இதை ஒரு பெரிய பிரமாண்டமாக இவ்வளவு காலம் நடத்துவதையிட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். மிகவும் எங்களுடைய அதாவது தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடுகள் எங்களுடைய பக்தி நெறிகள் எல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதை எப்பொழுதோ அடியார்கள் பெரியார்கள் பாடி வைத்து விட்டார்கள். அந்த நிலையிலே நாம் இன்றே அதனை தொடர்ந்து வளர்ப்பதற்காகிய அந்த ஒழுங்குகளை இவ்வளவு முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் செய்த பெரும் புண்ணியம். எங்களுடைய பரம்பரை இப்படி சிறப்பாக சனாதன தர்மங்களிலே உயர வேண்டும், அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நான் சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் நான் முடிப்பேன். அதாவது எங்களுடைய சமய இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அடியார்களின் வழிபாட்டு முறைகளை கூறுவதாக ஒரு வழிபாட்டு நூல் என்றால் அது பெரிய புராணம். அந்த அடியார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், பக்தி எவ்வாறு சமூகத்திலே பரப்பினார்கள், எப்படி அவர்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் என்ப வரலாறை கூறும் இந்த எங்களுடைய பெரிய பொக்கிஷமாக நாங்கள் கருதக்கூடியது பெரிய புராணம், ஒரு வரலாற்று ஆவணம். அதாவது ஒவ்வொரு அடியார்களும் அவற்றிற்குள்ளே பெண்கள் எவ்வளவுக்கு பங்காற்றினார்கள். 63 நாயன்மார்களுக்குள்ளேயும் பெரும்பான்மையான நாயன்மார்கள் நல்ல இளக்கிழத்திகளை நல்ல வாழ்க்கை துணைகளை பெற்றபடியால் தான் அவர்கள் தங்களுடைய இல்லற தர்மங்களை அடியார்களை உபசரிப்பது தொடக்கம் விருந்தினர்களை உபசரிப்பது தொடக்கம் நல்ல இல்லற தர்மங்களை மேலோங்க செய்ததற்கு முன் வழிகாட்டிகளாக முக்கியமானவர்களாக விளங்கியவர்கள் அந்த அடியார்களுடைய இல்லத்தரசிகள். ஆகவே ஒரு இல்லத்தரசி எவ்வாறு வாழ்வாங்கு வாழ வேண்டும், வள்ளுவர் வாக்கின்படி பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப்பறேன். கற்பென்று சொல்லும் பொழுது அவருடைய நிலை குறையாத அந்த வைராக்கியம், அவருடைய அன்பு, அவர்கள் குடும்பத்திலே உறவுகளிலே சமூகத்திலே காட்டுகிற அந்த அக்கறை, அந்த அன்பு, அந்த பாசம், எப்படி நாங்கள் சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதை ஒரு பெண் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை. நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுவாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்புவாள், மடக்கொடி இல்லாத மனை பால் என்பதற்கு ஏற்ப இவர் எங்களுடைய நல்வழி பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. பெண்களை இலக்கியங்கள் எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசி இருக்கின்றன என்பதை எங்களுடைய 50 காப்பியங்களை நாங்கள் பார்த்தாலே தெரியும். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, அப்படியே எல்லாம் 50 காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்திலே கண்ணகி எவ்வாறு தன்னுடைய கணவன் தன்னை விட்டு பிரிந்து போனாலும் அவன் தன்னிடம் வரும் பொழுது அவரை வரவேற்று அவருக்கு பொருள் இல்லாதபடியால் தன்னுடைய பொருளை கொடுத்து, அதாவது சிலம்பை கொடுத்து அவருடன் தானும் போய் அப்படியொரு
அவர் ஒரு இன்னொரு குல பெண்ணோடு போனாலும் அந்த பெண்ணை அந்த கணவனை அவர் வெறுக்காமல் எவ்வளவு தூரத்துக்கு மன்னனையே குற்றம் கண்டுபிடித்து மன்னனுடைய தீர்ப்புக்கே பாண்டி நாட்டை மதுரையை எரித்த அந்த சீலம், அந்த கணவன் மேல் கொண்ட பற்று, அந்த கணவனுடைய பொருளாதாரத்தில் அவர் ஈடுபட்ட விதம், அதே போல மணிமேகலையை ஒரு துறவி பெண்ணாக வளர்த்தது, அவள் சேவை செய்தது, அவளுடைய அட்சய பாத்திரத்திலே இட உணவு குறையாமல் இருக்க கூடிய அளவு சக்தி பெற்றவராக அவள் இருந்தாள். ஆகவே எங்களுடைய இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் பெண்களை மேன்மைப்படுத்துகிறது. அவர்களுடைய வழி சுவடுகளை பின்பற்றி நாங்களும் அன்புள்ளவர்களாக, இல்லறத்தை பாதுகாப்பவர்களாக, இன்னும் நாங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், புனிதவதியார் வரலாறு பெரிய புராணத்திலே கூறப்படுகிறது. 4 பெண்கள் பெரிய புராணத்திலே இடம்பெறுகிறார்கள். முதலாவது புனிதவதியார், திலகவதியார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் பாண்டி நாட்டையே சமணம் சூழ்ந்திருந்த பொழுது, சமண சமயம் என்ற இதில் சூழ்ந்திருந்த பொழுது அதிலிருந்து விடுபட்டு மன்னனையும் மக்களையும் சைவ சமயத்துக்கு மாற்றிய பெருமை, குழந்தை சிறியான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவரும் குலச்சிறு நாயனாரும் அவருக்கு சூழ நோய் வரப்பண்ணி அந்த விபூதியின் பெருமையை உலகத்துக்கு அறிய செய்ததும், மதுரையை பாண்டி நாட்டையே சைவ சமயத்துக்கு மாற்றியதும் ஒரு பெண், ஒரு அரசி, மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி வளவர் போன் பாவை வரிவள கைமட மாது என்று அந்த பாண்டி மன்னனை என்ற மங்கையர்க்கரசியே சிறப்பித்து கூறுகிறார் எங்களுடைய குழந்தை ஞான சம்பந்தர். அப்படி பாராட்டும்படி. அதே போல உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், திலகவதியார் தன் கணவனை போர்க்களத்தில் இழந்து, பெற்றாரை இழந்து, தன்னுடைய தம்பிக்காக, அதாவது அதிலே உள்ள பாசம், அந்த அன்பு, அவரை எங்களுடைய சமயத்துக்குள்ளே கொண்டு வரணும், சனாதன தர்மத்தை அவரை பின்பற்ற வைக்க வேண்டும், அந்த சமண படுகொலியில் அவரை மீட்க வேண்டும், அவரை மீட்டு கொண்டு வேண்டும் என்று அன்றும் பகலும் தொண்டு செய்து வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் அவர் இறைவனை வேண்டி வேண்டி பாடியதால் நாவுக்கரசர், அவர் அப்பொழுது நாவுக்கரசர் அல்ல, மருநீக்கியாராக வயிற்று வலியோடு தமக்கையாரிடம் வந்து அவருடைய விபூதி பூச்சினால் காலில் விழுந்து கும்பிடும் பொழுது அவர் சொன்னார், எழுந்திரு, சமண படுகொலியில் இருந்து எழுந்திரு என்று கூறினார். அப்படியே அவர் எழுந்தார், கூற்றாயினவாறு என்று 2-3 வருடங்களுக்கு 6 வருடங்களுக்குள் அவர் முத்தியடைந்தார். அதற்கிடையில் 3 திருப்பதிகங்களை பாடுவதற்கு இவ்வளவுக்கு நாங்கள் இன்று வரை பாடி பாடி பரவசமடையக்கூடிய கடவுள் பக்தியை நாங்கள் எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பதிகங்களை பாடிய நாவுக்கரசர் அவர் கண்ணீர் மல்கிய ஒவ்வொரு இடங்களிலும் 3 திருப்பதிகங்களை பாடினார். ஆகவே இன்று வரை நிலை பெற்று அந்த திருப்பதிகங்கள் வாழ்வதற்கும் நாங்கள் அவற்றை பாடி பாடி பயன்பெறவும் எங்களுடைய பாவங்களை தேய்க்கவும் இந்த திருப்பதிகங்களை பாடி தந்த நாவுக்கரசரை உருவாக்கியவர் திலகவதியார். அதுபோல புனிதவதியார். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடன் இருந்தால் தான் அழகு தேவை. கணவனோடு சேர்ந்திருக்கும் பெண்தான் அவள் பூரணமானவள். ஆகவே அழகை பாதுகாக்க தன்னுடைய கணவன் தன்னை விட்டு போன தன்னுடைய தெய்வ தன்மையை உணர்ந்து, அந்த மாம்பழ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போயிடும். ஆனபடியால் அந்த மாம்பழத்தை இறைவன் கொடுத்த அந்த மாம்பழத்தை அந்த தனதத்தன் தான் சாப்பிடும் பொழுது அவளை ஒரு தெய்வ தன்மையாக உணர்ந்து அந்த பெண்ணோடு வாழாமல் வேறு வியாபார ரீதியாக வெளியே போய் அந்த பெண்ணை ஏமாற்றுவது போல இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்து என்பதை அறிந்த புனிதவதியார் இறைவனிடம் என்ன கேட்கிறார்? எனக்கு அழகு வேண்டாம். ஆகவே கணவன் இல்லாத எந்த பெண்ணும், கணவன் பார்க்காத, கணவன் அனுபவிக்காத எந்த சிறமையும் தன்னிடம் இருக்க வேண்டாம் என்று தன்னுடைய இளமையை திறந்து பேய் வடிவம் பெற்றார். ஒரே ஒருவர் புனிதவதியார் மட்டும்தான் இறைவன் பார்த்து, இவள் அன்னை கேட்கின்றாவா, மாதவியார் கேட்கின்றா, இவள் தலையால் நடந்து போகும் பொழுது பேய் உருவமாக திருவாலங்காட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது சக்தி கேட்கிறார் சிவனிடம்,
இந்த அற்புதமான ஒரு பேய் வடிவத்தில் ஒரு உருவம் வருகிறதை அவர் யார் என்றால் அவர் என்னுடைய அன்னை போன்று, என்னை பேணும் அன்னை, இறைவனே அன்னை என்று சொல்ற அளவுக்கு மிக பாக்கியசாலியாக பரிசுத்தமான ஒரு ஆவியாக வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவன் தாயிலி தந்தையிலி அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அவரே அன்னை என்று சொல்லும் அளவுக்கு பெருமை பெற்றவர் ஒரு பெண். இந்த 63 நாயன்மார்களுக்குள்ளே 4 பேர் போக மற்றவர்கள் ஒருவரையும் இறைவன் அப்படி எந்த பெண்ணையும் அப்படி சொல்லவில்லை. ஆகவே அந்த அளவு சிறப்புக்குரியவர் ஒரு பெண். ஆகவே நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பேணும் பொழுது, கலாச்சாரம் என்றால் என்ன, பண்பாடு, சனாதன தர்மங்கள் என்றால் என்ன, எங்களிடம் இரக்கம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை, மற்றவர்களை வீட்டுக்கு வரவேற்று வருக வருக என்று உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று ஔவையாரே சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே ஔவையாரும் நாங்கள் எடுத்து பின்பற்றக்கூடிய ஒருவர். அவர் மிக சுதந்திரமானவர்களே. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். இதெல்லாம் நாங்கள் பின்பற்ற போட வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வையகத்திலே பின்பற்றக்கூடிய இந்த இயல்புகள். ஐயமுட்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது இறை அதாவது திருவள்ளுவ நாயனார் சொன்ன பெரிய புகழ். ஆகவே ஐயமுட்டும், ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். எப்பொழுதும் அது நீங்களும் சொல்லுகிறீர்கள், தர்மம் ஈவது, தர்மம் செய்வது. ஆகவே ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடே, எண்ணெழுத்திகளேல். கல்வி வேண்டும், பெண்கள் கல்வி கற்க வேண்டும். அது இல்லறத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், இல்லறத்தின் கண்ணாக இழ வேண்டும். இல்லாள் என்று சொல்லுகிறார்களே எல்லாமல் இல்லான் என்று சொல்லுவது இல்லை. இல்லான் என்றால் ஒன்றும் இல்லாதவன். இல்லாள் என்றால் இல்லத்தை ஆள்பவள், இல்லத்தரசி. இல்லத்துக்கு அவள் தான் ஒரு இல்ல கிளத்தியாக இருக்கின்றாள். வருபவர்களை வரவேற்கிறாள், உபசரிக்கிறாள், அன்னமிடுகிறாள். அப்படி அன்போடு கருணை உள்ளத்தோடு குடும்பத்தோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள் இந்த பெண்கள். பெண்ணை பெருந்தக்க யாவுல என்று சொல்லுகிறார்கள். அதுபோல ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல இசைஞானியார் சுந்தரரை பெற்றவர். அந்த சுந்தரர் நரசிங்கமுனியர் ஐயரால் விரும்பி தன்னுடைய குழந்தை ஆக்கி அரண்மனைக்கு கொண்டு போய் தன் மடியில் வைத்து வளர்க்கும் பொழுது பெருமைப்பட்டவள் இசைஞானி அம்மையார். ஆகவே தான் பெற்ற பிள்ளை இப்படி ஒரு மன்னனாலேயே பாராட்டப்படுகிறது என்பது. அதே போல இறைவன் கிளவேஷத்தில் வந்து வயோதிபராக வந்து அவரை ஓலை கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளும் பொழுதும் பெருமைப்பட்டார். ஏன்? அவரை ஒரு பாதாடி பித்தா என்று பேசவும் அதை பொறுத்து கொண்டு அதை மழலையாக ஏற்றுக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடி திருவருட்துறை கோயிலுக்கும் இங்கே புத்தூர் மணமண்டபத்துக்கும் மாறி மாறி ஓடி அவரை ஆட்கொள்வதற்கு இறைவனே இவ்வளவு பாடுபட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே இந்த சிறப்பு இயல்புகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து பெருமைப்பட்டவள் இசைஞானி அம்மையார். அவை மங்கையர்க்கரசியார், இசைஞானி அம்மையார், திலகவதியார் எங்களுக்கு இவ்வளவு தேவாரங்களை கண்ணீர் பெருக பாடி நித்தமும் நாங்கள் கோயிலுக்கு போய் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், கோயில செய்யப்பட வேண்டிய தொண்டுகளை என்ன என்பதை நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு சங்கரா செய போற்றி போற்றி என்று வணங்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டு முறையையே சொல்லி தந்தவர். அப்படி ஒரு மிகுந்த பக்தி வெள்ளத்திலே திளைத்த நாவுக்கரசர், நாவுக்கே அரசன் என்று இறைவனால் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்ட அந்த பெரிய மகானை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர் திலகவதியார். ஆகவே இப்படி பெண்கள் இலக்கியங்களிலே சமய இலக்கியங்கள் தொடக்கம், ஐம்பெருங்காப்பியங்கள் தொடக்கம் எல்லாவற்றிலுமே அந்த பெண்கள் இல்லை அவட்டால். இப்ப சீதை இல்லை என்றால் ராமாயணம் இல்லை, சீதை இல்லை, சீதை
எனக்கு அந்த மான் வேணும் என்று ராமரோடு பிடிவாதம் பிடித்தபடியால் தான் ராமர் மானை பிடிக்க போனதும், லக்ஷ்மணனை அவர் தவறாக சொன்னதும், அதாலதான் ராவணனிடம் போனதும். ஆகவே சூத்திரதாரிகள் அவருடைய கையிலே தான், பெண்களுடைய கையிலே தான் இந்த இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை வைத்துத்தான் இந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டன, புனையப்பட்டனவோ நிகழ்ந்தனவோ யாம் அறிவோம் பராபரமே என்பது போல இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் ஆரம்ப காலத்திலே 5ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளிலே இலக்கிய சங்க காலத்திலே முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் வாழ்ந்த ஔவையார் காலத்திலே இருந்தே பெண்களை போற்றிய அதியமான் நெல்லிக்கனி தனக்கு கிடைத்ததும், அந்த நெல்லிக்கனியை நீண்ட காலம் வாழ்வதற்கு உண்மையாகவே வாழ வேண்டிய உபயோகமான சக்தி வாய்ந்த கல்வி நிரம்பிய அறிவு நிரம்பிய ஒரு உத்தமமான பெண்ணாக கருதி ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தார். ஆகவே நூற்றாண்டுகள் சங்க காலத்தில் இருந்து இன்று வரை பாராட்டப்பட வேண்டியவர்கள் இப்பொழுதும் கூட பிள்ளைகளை நாங்கள் வாழ்வாங்கு வளர்க்கிற முறைப்படி வளர்க்க வேண்டும் என்றால் அது தாயால் மட்டும்தான் முடியும். அல்லும் பகலும் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை, நல்ல ஒழுக்க முறைகளை, நல்ல அன்பு பரிமாற்றங்களை, மற்றவர்களோடு நாங்கள் எப்படி பழக வேண்டும், அன்பை எப்படி மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், மற்றவருடைய கடமையை, மற்றவருடைய துக்கங்களை எங்களுடைய துக்கம் போல கருதி நாங்கள் வாழ வேண்டும். இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தாலே நாங்கள் இறைவனுக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட அடியார்களுக்கு தொண்டு செய்வது உயர்ந்தது என்பதை இவருடைய வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு ஆங்காங்கே காட்டி செல்கிறது. ஆகவே அந்த இறைப்பற்று எங்களுடைய வேறு இல்லற இயல்புகள், இந்த இல்லறத்திலே நடக்கிற தர்மங்கள், இந்த சுற்றத்தை பேணுவது, நாம் உறவோடு ஒத்து வாழ்வது, ஊரோடு ஒத்து வாழ்வது, எல்லா இயல்புகளையும் எங்களுடைய பரம்பரை பின்பற்ற வேண்டும். நாங்கள் உலகத்தில் எந்த கோடியில் போய் வாழ்ந்தாலும் எங்களுக்கு என்றொரு மகாபாரதியார் சொன்னது மாதிரி எங்கள் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற அந்த குணங்களை, அந்த இயல்புகளை அவர்களுடைய வளர்ப்பு முறையிலே நாங்கள் காட்டி ஒரு அன்னையால் அது முடியும். தந்தை பொருள் ஈட்டுவதற்காக வெளியால போவார். இப்பொழுது தாயிடம் பொருள் ஈட்டுகிறார்கள். அவர்களும் பொருளாதாரத்திலே ஈடுபடுகிறார்கள், பொருளாதார சேமிப்பிலே ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் தந்தையை விட தாய்க்கு பொறுப்புகள் அதிகம். அந்த பொறுப்புகளை அவர்கள் மேவ வேண்டும். குழந்தைகளை அவர்களால் தான், அதாவது தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல தாயால் மட்டும்தான், தாய் பாசத்தால் மட்டும்தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். பிள்ளைகளை பணிய வைக்க முடியும். பிள்ளைகள் தாங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு பெண்ணுடைய கையில், ஒரு தாயினுடைய கையில், ஒரு இல்லாளினுடைய கையில், ஒரு இல்லத்தரசியின் கையில் எங்களுடைய சைவ பழக்க வழக்கங்கள், எங்களுடைய அன்புணர்கள், அன்புதான் இன்ப ஊற்று என்கின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் பாடுகிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஆணி வேறாக, அடி அத்திவாரமாக பெண்களிடம் இருக்கிற பணிவு, அன்பு, பாசம், அவருடைய பொறுப்புணர்வு, இவையெல்லாம் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் உதாரணத்துக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இலக்கிய கதைகளை சொல்வதில் ஒரு பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய சிறப்புகள், எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். முதலில் நாங்கள் பின்பற்றி அவர்கள் எங்களை பின்பற்ற வைக்க வேண்டும். உதாரணமாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எங்களால் தான் இவற்றை பாதுகாக்க முடியும். பெண்களாகிய இன்று எங்களுடைய மதர்ஸ் டே என்று சொல்லப்படுகிற தாய் திருநாளாகவும் இருக்கிறபடியால் நான் ஒரு தாயாக இருந்து உங்கள் அனைவரையும் இந்த சங்கமத்திலே பங்கு பற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, நான் ஏதாவது சொல்ல தவறி இருந்தால் அல்லது சொல்ல தவறி இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு மிக 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 நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்தனை பேருக்கும் தலை தாழ்த்தி வணக்கம் கொடுக்கிறேன். உங்களுடைய சேவை நீடிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் இவ்வாறு சேவை செய்யும் மனையர்களாக இருந்தால் உங்களுடைய சந்ததி தலைக்கும். எங்களுடைய பரம்பரை உலகத்திலே மிகச் சிறந்தவர்களாக வாழக்கூடியதாக
நாங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய சுவையோடு தமிழின்ப சுவையும் கலந்து எங்களை பக்தி வெள்ளத்தில் நீந்த வைத்து நமது தர்மத்திற்கு பெண்களின் பெரும் பங்கையும் அறிய செய்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அடுத்ததாக சனாதன தர்மத்தின் மேன்மைக்கு கலை மற்றும் கலாச்சாரத்தின் துணையோடு பெண்கள் அளித்த கொடையை பற்றி உரைக்க டாக்டர் அக்ஷயா ராஜாங்கம் அவர்களை அழைக்கிறோம். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. டாக்டர் அக்ஷயா ராஜாங்கம் மருத்துவ கல்வியில் ஆர்வமுள்ள லெஸ்டர் பல்கலைக்கழக மருத்துவமனைகளில் தற்போதைய கல்வி அறக்கட்டளை மருத்துவர், தேசிய இந்து மாணவர் மன்றத்தின் தற்போதைய தேசிய துணைத் தலைவர் மற்றும் வாணி ஸ்பீக்கர்ஸ் அகாடமியின் முதல் குழுவில் பட்டம் பெற்றவர். சிங்கப்பூரில் உள்ள குரு மினல் மெரா என்பவரிடம் 5 வயதில் பரதநாட்டியம் கற்க தொடங்கினார். சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியில் 2010 ஆண்டில் சிறந்த செயல்திறனுக்காக நாட்டிய விஷாரத் பட்டத்துடன் டிப்ளமோ முடித்தார். சிங்கப்பூர், இந்தியா, இங்கிலாந்து, கத்தார், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் பல தனி மற்றும் குழு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கலைகள் மூலம் தர்மத்தை ஆராய்வதில் ஆர்வம் கொண்டவர். டாக்டர் அக்ஷயா அவர்கள் வரவேற்கிறோம். வாங்க டாக்டர் அக்ஷயா அவர்களே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முன்பாக இருந்து மற்ற அதிகாரிகள் மற்றும் மதிப்புக்குரிய பேச்சாளர்கள் மத்தியில் ஏற்க பெரும் பாக்கியம் கொண்டு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி மேடையில தமிழ் பேசி பல வருடங்களா இருக்கு. சோ அதனால நான் பேச்சு தமிழுக்கும் சுத்த தமிழுக்கும் மாத்தி மாத்தி பேசினார். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். கலை மற்றும் கலாச்சாரம் இந்த அங்கத்தில் தர்மத்தை கொண்டு பங்கு கூர்ந்த பெண்மணிகளை பற்றி என்னோட சில கருத்துக்களை பங்கு கொள்ள பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட அடுத்த 15-20 நிமிடங்களில் பெண்மணிகள் அளித்த எல்லா பங்கையும் சொல்ல என்னால பூரண ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியாது. அவ்வளவு தர்மத்தை கொண்ட நம்மளுடைய 5000 ஆண்டான சமுதாயம் இன்னைக்கு தலை தோங்கி நிற்கிறது என்றால் அவ்வளவு பெண்மணிகள் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு வெவ்வேறு பங்குகளை அளித்துள்ளார்கள். நம்ம இப்ப கலை மற்றும் கலாச்சாரம் அப்படி சொல்லும் போது நாட்டியம், சங்கீதம், நாடகம் மற்றும் மொழி, இலக்கியம் போன்ற எல்லாத்தையும் கோர்த்த ஒரு மாலையாக நம்முடைய பாரத சமுதாயம், நம்முடைய இந்து பாரம்பரியம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் 3 பெண்மணிகளின் வாழ்க்கையை சிறு பாகமாக கூறவிருக்கிறேன். இந்த 3 பெண்மணிகளும் தமிழ் பெண்மணிகளாக கலை மற்றும் கலாச்சாரத்தையும் மேன்மைப்படுத்த தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்மணிகள் இவர்கள். இப்பொழுது இந்த பெண்மணிகளை நாம் சந்திக்கவிருக்கிறோம். முதல் பெண்மணியை சந்திக்க நாம் காலச்சக்கரத்தை பின்னாடி 13ஆம் நூற்றாண்டுக்கு திருப்ப வேண்டும். இந்த பெண்மணி சோழ நாட்டு காலத்தில் சேர்ந்தவர். கம்பர் ராமாயணம் எழுதிய காலத்தை சேர்ந்தவர். இவரோட பெயரோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர் வரலாறு புத்தகத்தில் மிகுந்த புத்தி கூர்ந்த வயதான பாட்டியாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த பெண்மணி கவிதை பெண்மணி. இவர் தன்னுடைய வரிகளால், தன்னுடைய சொல்களால் சத்தியம், பணிவு, தர்மம் போன்ற வாழ்க்கையின் முக்கிய குணங்களை நமக்குள் வளர்க்கக்கூடிய கருத்துக்களை வர்ணிக்கிறார். இந்த கவிதை பெண்மணி எழுதிய நம்முடைய முதல் பேச்சாளர் கூறிய போது எழுதிய ஆத்திச்சூடி, அதாவது அந்த அறம் செய்ய விரும்பு, 60 சினம் போன்ற நான் பள்ளிக்கூடத்தில் படித்த அத்தனை வரிகளும் சிறுவர்களை நினைத்து எழுதினாலும் இன்னைக்கு கூட நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அங்கங்களிலும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் என்ன தனித்துவம் என்னன்னா,
ஒவ்வொரு ஆத்திச்சூடியின் வரிக்கு முன்பாகவும் தெய்வத்தை போற்றி ஒரு வரியை அமைக்கிறார். ஆர்த்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தோழுவோம். அதாவது அந்த தேவனின் மடியில் உட்கார்ந்த விநாயகரை போற்றி நாம் ஆத்திச்சூடியை தொடங்குவோம். இவர் எழுதிய மூதரை அதாவது முதுமை வரிகள், இதுவும் அந்த விநாயகரை போற்றிதான் தொடங்குகிறது. ஆனால் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு கூட இந்த கவிதை புலவியையும் சங்கத்தமிழ் கவிதை புலவி, அதாவது முருக பக்தரின் கவிதை புலவியையும் ஒரே பேராகவே நம் சமுதாயம் அழைக்கிறது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் இன்னைக்கு கூட நம்மளுடைய பாரத சமுதாயத்தின் வாழ்க்கையை அவ்வளவு மேன்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்மணி இவர்தான் நம் ஔவையார், சோழ நாட்டின் ஔவையார். இப்பொழுது நாம் 2வது பெண்மணியை சந்திக்கவிருக்கிறோம். இந்த பெண்மணி கடந்த நூற்றாண்டுக்கு முன்பாக தான் வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு கூட இவருடைய குரல் பல வீடுகளில் காலை 5 மணி அல்லாவது 6 மணிக்கு இவளோட குரலை பல வீட்டுகளில் நம்மால் கேட்க முடியும். இவர் 1916ஆம் ஆண்டில் மதுரையை சேர்ந்த சுப்பிரமணி ஐயருக்கும் சண்முக வடிவேல் அம்மாளுக்கும் பிறந்தவர். சிறு வயதிலேயே சங்கீதத்தின் சூழலில் இவள் வளர்ந்தார். பிஞ்சு வயசு 11 வயதில் தன்னுடைய சங்கீத அரங்கேற்றத்தை ஏற்றவர் இவர். பல பாடல்களை பாடி ஏன் சினிமாவிலும் கூட நடித்து பிரபலத்தை பெற்று அடைந்தவர் இவர். ஆனால் இன்னைக்கு இவரை பத்தி நாம் ஏன் பேசுகிறோம்? இவ்வளவு பிரபலம் கொண்ட இந்த பாடகியின் தனித்துவம் என்ன? தன்னுடைய சங்கீத கலையை உபயோகித்து பக்தி பாடல்களை பிரபலத்திற்கு கொண்டு வந்தவர் இவர். உதாரணத்திற்கு இவருடைய பஜகோவிந்தம் ஆல்பத்தை கொண்டால் ஆதி சங்கராச்சாரியாரின் தர்ம வரிகளை சங்கீதத்தை கொண்டு புது வாழ்க்கை சுவாசத்தை கொண்டு வந்து நம்முடைய இந்து கிரகஸ்தானத்திற்கு ஒவ்வொரு காலையும் சங்கீதத்தின் மூல் பக்தியின் ஆனந்த ரசனையை ஒரு சந்திப்பாக அமைத்து கொடுத்தவர் இவர். இது மட்டுமல்ல, வெவ்வேறு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் கர்நாடக சங்கீதத்தை கொண்டு பெரும் பிரபலத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வந்தவர் இவர். இவர் பாரத் ரத்னா, சங்கீத் நாட் அகாடமி, பத்மபூஷன் போன்ற பல விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதத்தை கொண்டு நம்முடைய சமுதாயத்தை எப்படி மேன்மைப்படுத்த முடியும், எப்படி தர்மத்தின் வழியை காட்ட முடியும், அதை காட்டிய விளக்காக மாறுகிறாள் இவர். இந்த பெண்மணியை கடந்து இன்னும் பல சங்கீத வித்வான்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் இவர். இவரோட பெயர் திருமதி MS சுப்பலட்சுமி அவர்கள். இப்பொழுது நாம் கடைசி பெண்மணியை சந்திக்கவிருக்கிறோம். இவர் தற்போத காலத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்மணியார். இவர் சுப்பிரமணியர் மீனாட்சி தம்பதியருக்கு 1943ஆம் ஆண்டில் பிறந்தவர். நடனத்தில் மூழ்கி முனைவர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கவர் இந்த பெண். இவர் நாட்டிய மங்கை மட்டுமல்ல, இவர் நாட்டியத்தை சேர்ந்த அறிஞராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றுகிறார். இவர் மிகுந்த பழமையான அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் விவகரிக்கப்பட்ட மார்க்க கரணங்கள், அதாவது பார்வதி தேவியின் நடன அங்கங்களை நம்முடைய தற்போதைய சமுதாயத்திற்கு ஒரு புது வாழ்க்கையை தருணமாக்கியுள்ளார். இந்த 108 கரணங்கள் இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் சில கோயில்களில் சிற்பியாக உள்ளது. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில், கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலில் இந்த சிற்பிகளை காணலாம்.
இந்த சிற்பிகளை ஆராய்ந்து அதனுடைய அர்த்தத்தை அறிந்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார் இந்த நடன மங்கை. இவருக்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்குக்கும் மேல் சிஷ்யர்கள் இன்னைக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இவருடைய பரமகுரு காஞ்சி பரமாச்சாரின் அனுகரத்தோடு இந்த 108 சிற்பிகளை புது உருவத்தை கொண்டு மகாராஷ்டிரத்தில் சத்தாரா கோயிலில் அமைத்துள்ளார் இவர். தர்மமும் நடனமும் எப்படி ஒன்று சேர்ந்து நம்முடைய தர்ம காவியங்களை எப்படி நடனம் மூலியமாக பாரத சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எப்படி பிரபலப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தோடு மேற்கு நாட்டு சங்கீதத்திற்கும் நம்முடைய நடனத்தை அமைத்துள்ளார் இவர். உதாரணத்திற்கு காவியங்களில் எழுதிய ஜட்டாயு மோக்ஷத்தின் சச்சவாஸ்கியோட சங்கீதத்துடன் கஜேந்திர மோக்ஷத்தின் ஜப்பான் சங்கீதத்தையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தர்ம காவியத்தை நடனம் மூலியமாக மிகவும் பிரபலப்படுத்தியுள்ளார். நடனம் மற்றும் சனாதன தர்மம் ஒன்றையும் சேர்ந்து உலகம் முழுவதும் பிரபலமாக்கிய இந்த நடன மங்கையின் பெயர் ஸ்ரீமதி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆவார். இப்பொழுது கடந்த 10-15 நிமிடங்களில் 3 பெண்மணிகளின் வாழ்க்கையை நாம் இப்ப காண்பித்துக் கொண்டோம். இந்த 3 பெண்மணியும் வெவ்வேறு கால அங்கங்களில் வாழ்ந்தவர்கள். ஆனால் தன்னுடைய முழு வாழ்க்கையை கலை மற்றும் கலாச்சாரத்திற்குள் தர்மத்தை எப்படி பிரகாசமாக கொண்டு வர நோக்கத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். இது போன்ற பல பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய வரலாறு புத்தகத்தில் பல பெண்களின் பெயரோ அவளோட வாழ்க்கையை பத்தியோ நமக்கு தெரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தற்போதைய நேரத்தில் நமக்கு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்த கலை மற்றும் கலாச்சாரம் தர்மத்தை நம் சமுதாயத்திற்கு மேன்மைப்படுத்த கொண்ட ஒரு பெரிய வாகனமாக அமைகிறது. கலையும் கலாச்சாரம். உதாரணத்திற்கு நான் சேவை செய்யும் நேஷனல் ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் தொகுப்பில் இன்னைக்கு கூட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எப்படி நாட்டியத்தின் மூலியமாக தர்மத்தை பற்றி கூற நாடு முழுவதும் வெவ்வேறு அங்கங்களை நாங்கள் தொகுத்து வருகிறோம். நம்மளுடைய 30வது கொண்டாட்டத்திற்கு 30 இயர்ஸ், அதாவது 30 ஆண்டு கொண்டாட்டத்திற்கு ஒரு கண்காட்சி நாடு முழுவதும் சேர்ந்து நம்மளுடைய வெவ்வேறு சமுதாயத்திற்கு, பிரிட்டன் சமுதாயத்திற்கு இந்துக்கள் எப்படி பங்கு கொடுத்தார்கள், அதை நம் இன்றைய இந்து மாணவர்களுக்கு உற்சாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதில் கலையும் கலாச்சாரமும் ஒரு பெரிய பங்கை ஏற்றுக்கொள்கிறது. இந்த கலையும் கலாச்சாரமும் காண்ட 5000 காலமாக இன்று வரைக்கும் பெரிய பிரகாசத்துடன் இருக்கிறது. ஆனால் இன்னும் அடுத்த 100-1000 வருடங்களுக்கு எப்படி இன்னும் மேன்மையாக படுத்தும் அந்த பொறுப்பு நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. நாம் நம் சமுதாயத்திற்கு சங்கமம் போன்ற மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாக நம்மளுடைய சிறுவர்கள், அவர்களுடைய சிறுவர்களுக்கு இந்த கலையும் கலாச்சாரத்தையும் கற்பித்து அதே மூலியமாக தர்மத்தின் அர்த்தங்களை நாம் கற்பித்துக் கொண்டால், ஏன் அடுத்த 5000 காலத்திற்கும் பின்பு நம்முடைய தர்மம் ஐஸ்வர்யத்துடனும் மிகுந்த மேன்மையுடனும் இந்த சமுதாயத்தில், உலக சமுதாயத்தில் தலை தோங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டத்திற்கு என்னை அழைத்து என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வாய்ப்புக்கு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், சங்கமம் யூகேக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும்
மகிழ்ச்சியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி அக்ஷயா அவர்களே. எங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்களை நாட்டிய அரங்கிற்கும் நாடக அரங்கத்திற்கும் கலை அரங்கிற்கும் அழைத்து சென்றது மட்டுமன்றி அவைகளில் பெண்கள் புரிந்த சேவைகளை எளிய நடையில் எடுத்துரைத்தீர்கள். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு தலைப்பாக அரசியல் ஆட்சி முறையின் மூலம் சனாதன தர்மத்தின் மேன்மைக்கு பெண்கள் ஆற்றிய பங்கை பற்றி பேச திருமதி தங்கரேகா வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறோம். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ரேகா அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர், பாடகர், நடன கலைஞர், நடிகர், கதை சொல்லி மற்றும் குரல் வளம் கொண்ட கலைஞர். அவர் பல ஆன்லைன் விவாதங்கள், விவாத மன்றங்கள் மற்றும் பலவற்றில் பங்கேற்றுள்ளார். அவர் UK பெண்கள் நெட்வொர்க் மற்றும் ஸ்லோ தமிழ் சங்கமம் ஆகியவற்றில் நிர்வாக உறுப்பினராக உள்ளார். அவர் சர்வதேச லாப நோக்கற்ற ஸ்டெம் செல் தானத்திற்கான அமைப்பின் தன்னார்வலராக உள்ளார். திருமதி ரேகா அவர்களை அவர் கருத்துக்களை பகிருமாறு அழைக்கிறோம். ரேகா அவர்களே. வணக்கம். ரொம்ப நன்றி சித்ரா, உங்களுடைய அழகான அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த சங்கமம் மூலமாக புது புது மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா திருமதி புவனேஸ்வரி நடராஜ் அம்மாக்கு என்ன ஞாபகம் இருக்கா தெரியல. 23 வருஷம், கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆறுது அம்மா உங்களை பார்த்து அவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் உங்களை இந்த மேடையில சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம் அம்மா, இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்து எங்களை பாராட்டுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஞாபகம் இருக்கு கொஞ்சம் உங்களை. இல்லம்மா, ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினைனுவாங்க இல்லையா, உங்க வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டிருக்கேன். அந்த நினைப்பு எனக்கு மறக்கவே முடியாது. கண்டிப்பா அம்மா உங்களை மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு சந்திச்சு. நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஓகே, இப்போ பேச்சை கேட்கணும்னு தான் முதல்ல இருந்து உட்காந்துருந்தேன். ரொம்ப அருமையா பேசினீங்க. உங்களுக்கு ஈடு கொடுத்து பேச முடியுமான்னு தெரியல, முயற்சிக்கிறேன். முதலாவதாக எனக்கு இந்த மேடையை அறிமுகப்படுத்தி இந்த மேடையை எனக்கு அமைத்து கொடுத்த திரு மகாலிங்கம் பர்பிராஜ் அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஹரிணி என்னோட இணைந்து இந்த சில வாரங்களாக என்னை இந்த இதுக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி கொண்டு, எனக்கு கொடுத்த தலைப்பு முதல்ல கேட்ட போது கொஞ்சம் கலங்கமா இருந்தது. சனாதன தர்மத்துக்கு பெண்கள் அரசியல் ஆளுமையில செஞ்ச பங்கேற்பு என்ன அப்படின்றது. இதை எப்படி நம்ம ஒத்து பேச முடியும் அப்படின்னு பார்த்து இந்த 2 வாரமா நான் பண்ண ஆராய்ச்சியில எனக்கு 20 நிமிஷம் போராதுன்றதுதான் எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். 20 நிமிஷத்துக்கு பேசணுமான்னு யோசிச்சுட்டு இப்ப 20 நிமிஷம் போராதுன்ற அளவுக்கு நம்ம பெண்கள் அவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் நான் இப்ப உணர்ந்திருக்கேன். சோ எல்லா சாதனைகளும் சொல்ல முடியாதுன்னா கூட சில சாதனைகளை, சில விஷயம் நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப சனாதன தர்மம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே பெண்களுக்கு ஆணும் பெண்ணும் நிகர், சமானம் அப்படின்னு சமம்னு கூட சொல்லல. பெண்கள் ஆணை விட ஒரு படி மேலோங்கி இருக்கிறாள் என்பதற்கு தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இப்ப நீங்க கல்வி எடுத்திருந்தாலும் சரி, செல்வம் எடுத்திருந்தாலும் சரி, வீரம் எடுத்திருந்தாலும் சரி, அதுக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு பேர் வச்சிருக்காங்க. நம்ம சொல்ற மந்திரம் ஆகட்டும், அதுக்கு காயத்ரி மந்திரம்னு தான் சொல்றாங்களே வழிய எந்த ஒரு ஆணின் பெயரும் வைக்கல. இன்னும் சொல்ல போனா வேத காலத்துல வேதங்கள் எழுதினது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ பிரிச்சே பார்க்கல. அது மனிதனுக்கு உரியது. மனித நேயம்னா என்ன, நெறிமுறையோட வாழ்வது எப்படி, இதை பத்தி தான் பேசியிருக்கே வழிய ஆணுக்கு மட்டுமே உரியது இதுன்னு சொன்னது கிடையாது. இன்னும் ஒரு படி மேல நான் சொல்லணும்னா, என்னோட சில பேர் இதுக்கு வாக்குவாதம் வந்தாலும் வரலாம். ஆனா இது எழுதப்பட்ட ஒரு உண்மை. பெண்களும் பூணல் போடுவார்கள் அந்த காலத்துல. ஏன்னா பெண்களுக்கும் பூணல் போட்டு அவர்களும் எல்லா விதமான காரியங்கள், ஆண்கள் எடுத்துக்கொள்ளும் அனைத்து காரியங்களும் பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது செய்ய அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இத இன்னைக்கு வரைக்கும் மகாராஷ்டிரால பெண்களுக்கு பூணல் போட்டு அவர்கள் நடத்தி வருகிறார்கள் எல்லா வேலைகளையும். மற்ற இடத்துல அது நலிந்து போய் விட்டதுதான். ஆனால் இந்த இடத்துல இருக்கு இன்னும். அது ஒரு உண்மை சமம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப வேத காலத்துல இருந்து நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ ராமாயணத்துல எடுத்துனீங்கன்னா சுமித்ரை ஆகட்டும், கைகேயி ஆகட்டும், இவங்க எல்லாம் அரசியல் ஆளுமையில முற்றிலும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அவங்க அரசனுக்கு தேர் எடுத்து கொண்டு போரில் வெற்றி கண்டவர் கைகேயி. இதை நம்ம மறக்க முடியாது. அவர்களுடைய ஆளுமை எப்படி இருந்தது, அவங்க செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். இப்ப தாரா மண்டோதரி எடுத்துக்கோங்க. ராமரை யார் என்று அறிந்து அவர்கள் கணவருக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனா ஒண்ணு பாருங்க, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பெண்கள் சொல்றத, அதாவது
பெண்டாட்டிகள் சொல்வத கணவர் என்னைக்குமே கேட்டதில்லை, அன்னைக்கும் அதேதான். அதனால கேட்காம போனதுனாலதான் இன்னைக்கு ராமாயணம்னு ஒண்ணு வந்தது, அங்க பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது. கேட்டு தொலைச்சிருக்கலாம் இல்லையா? எனிவே, இன்னைக்கு அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது மகாபாரதத்தை எடுத்துப்போமே. இப்ப சத்தியவதி அப்படின்னு இருந்தாங்க. இவங்க சாந்தனுடைய மனைவி, ஒரு மீன்கார ஒரு மீன்கார அம்மாவுடைய மகள் தான் சத்தியவதி ஆனாங்க. சத்தியவதி வந்து பீஷ்மரோட சேர்ந்து அவர்களுடைய வம்சாவளிக்கான தேவைகள் என்னன்றத பத்தி அவரோட பேசி புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரிதான் வம்சம் தலைக்க ஆலோசனை செய்தும் பெற்றும் வளர்த்தார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது எழுதப்பட்டு இருக்கிற ஒரு உண்மை. இப்ப குந்தி தேவி எடுத்துக்கோங்களேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஏன்னு நான் சொல்றேன், ஒரு திருமண நிலை, இப்போ திருமணமான நிலையில பொறுத்து ஒரு பெண்ணை வந்து எடை போடுறது கிடையாது. இன்னைக்கு காலத்துல அது செய்யறாங்க. ஆனா அன்னைக்கு முதன்மையாக தனக்கு சக்தி வாய்ந்த ஒரு விதவை முன்னிலையில் கிருஷ்ணர் முன்னாடி கேள்வி கேட்ட ஒரு பெண்மணி என்றால் அது அவர்கள் தான். இன்னைக்கு யாராலையான்னு நிக்க முடியுமா? இப்போ விதவையான நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாது, நல்ல காரியத்துக்கு முன்னாடி நிக்க கூடாதுன்னு இன்னி வரைக்கும் 2022ல பேசிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கே அவங்க முன்னிலையில இருந்து பேசக்கூடிய ஆளுமை அவங்களுக்கு இருந்ததுன்னா ஏன் அன்னைக்கு பெண்கள் திருமண நிலையின் மூலமாக அவர்களை நிச்சயப்படுத்தவில்லை. அவர்களுடைய அறிவு, ஆற்றல், ஆளுமை, அரசு பணி இதெல்லாம் வச்சுதான் அவங்கள ஒரு நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப திரௌபதி எடுத்துக்கோங்க, தனக்கு நடந்த ஒரு கொடுமைய பத்தி அழுதா, கத்தினா. அன்னைக்கு கிருஷ்ணர் கிட்ட முன்னிருந்து கேட்டா, இதுதான் தர்மமா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்டதுக்கு அந்த நேரத்துல கிருஷ்ணர் கிட்ட பதில் இல்ல. ஆனா கடைசியில அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தர்மம் என்னன்னு அவராலேயே சொல்ல முடிஞ்சுது. அன்னைக்கு கேட்ட கேள்வி, அன்னைக்கு திரௌபதி போட்டு முடிச்சுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தர்மத்தை பத்தி நாம பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது திரௌபதி தான் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஔவையார் பத்தி எனக்கு முன்னாடி 2 சிறப்பு பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. நானும் கொஞ்சம் ஔவையாரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஔவையார் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கே மதிப்பிற்குரிய பெண்மணி அப்படின்றதுதான் ஔவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஔவையார்கள் இருந்தார்கள். 3 ஔவையார்களுமே ஒவ்வொரு காலகட்டத்துல, முதல் ஔவையார் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பரணரோடையும் கபிலரோடையும் வேலை பண்ணாங்க. திருவள்ளுவருக்கு மூக்கொண்டு அவர்கள் நிறைய கவிகள் எழுதினார். அதியமான் நெடுமான் அஞ்சி அவர்களுடைய அரச ஆளுமைக்கு இவர் நிறைய எழுதி அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். அடுத்த ஔவையார் வந்து கம்பர் ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இவர் 310 குறள்கள் கொண்ட ஔவை குறள் அப்படின்றதை எழுதி இவரும் அரசர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார் அப்படின்றதும் உண்மை. 3ஆம் ஔவையார் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஆத்திச்சூடி எழுதின ஔவையார். இவர் இன்னும் ஒரு படி மேல போய் இவர் ஊரா போய் பல பேரை பார்த்து, விவசாயிகளை பார்த்து, தன்னுடைய அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசி புரிய வச்சு அவர்களுக்கு இலக்கியமும் தமிழையும் வளர்த்தவர். இவ்வாறாக அவர் இலங்கை சென்ற போது ஒரு பயங்கர புயல் மழையில இவருக்கு அடைக்கலம் கொடுத்த சங்கவை, அங்கவைன்ற 2 பெண்மணிகளுக்கு தான் நன்றி கூறும் விதமாக அவர் ஒரு அரசருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு தந்தார். திருக்கோவிலூர் அரசரை திருமணம் செய்து கொள்ள கேட்டார். அவரும் வந்து எனக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் சேர சோழ பாண்டியன் 3 மன்னர்களும் வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அன்னைக்கு பாருங்க, ஔவையார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த 3 மன்னர்களும் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஔவையாரின் வாக்கு எப்படி இருந்திருக்கு, அவருடைய படிப்பு, அவருடைய நிலை, அவருடைய ஆளுமை, அவர்களுடைய பண்பு எப்படி இருந்திருக்கும். ஒரு அரசர்கள் இவர் பேச்சை கேட்கறதுக்கு போரை நிறுத்தினாள் ஔவை அப்படின்றதும் நமக்கு தெரியும். சோ எந்த அளவுக்கு இந்த போர் ஏற்பட்டா அதோடைய பாதிப்பு என்ன, மக்களுக்கு அது தேவையான ஒன்றா என்பதை விளக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கான ஆளுமை இருந்தது அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. இன்னொரு விஷயம், இது ஒரு சிறந்த கற்பனை காவியம் பொன்னியின் செல்வன். நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பொன்னியின் செல்வத்துல பெண்களின் ஆளுமையை பத்தி நீங்க பார்க்கும்போது திகச்சு போவீங்க. ஏன்னா செம்பிய மாதேவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து மத குருவாக மட்டும் செயல்படல, அவங்க ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியா பங்கேற்று இருக்காங்க அப்படின்றத நம்ம அதுல இருந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம காவியம், சித்திரம் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா உண்மையா இருந்து வாழ்ந்த மக்களை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் நிறைய பேசுறேன்னா தெரியல. சில பேரை மட்டும் பத்தி சொல்றேன் நான் இன்னைக்கு. ராணி அஹில்யா பாய் ஹோல்கர் அப்படின்றவங்களை பத்தி இந்த ஆராய்ச்சி மூலமா தான் நான் தெரிஞ்சுட்டேன், உண்மையா சொல்லணும்னா. ஆனா இவங்க செய்யாத சாதனையே இல்லை. ஏன்னா இவங்க வந்து திருமணமாகி சில வருடங்களிலேயே அவர் கணவரை இழந்தவர். அவருக்கு ஒரு சிறு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒருவரை இழந்து விட்டார். ஒரு பெண் குழந்தை மட்டும்தான்.
அவருடைய மாமனார் வந்து அவரை தடுத்தார். ஏன்னா அவங்க சதி ஏறதுக்காக அவங்க முற்பட்ட போது, நீயும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீ தானே உறுதுணையா இருக்கணும்னு மாமனார் கேட்டதுனால சதியை தவிர்த்து ஆளுமையை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டதுல இருந்து 70 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். ஆனா வாழ்ந்த காலத்தில் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, நான் கங்கால இருந்து ராமேஸ்வரம் பயணம் பண்றேன், புண்ணிய பூமி எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு. இந்த ராமேஸ்வரத்துல இருந்து கங்கால இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அவர் கட்டாத கோவில்கள் இல்லை, கட்டாத பாலங்கள் இல்லை, செய்யாத நல்ல காரியங்கள் இல்லை அப்படின்றத பத்தி இப்ப படிக்கும் போது வியப்பா இருக்கு. அண்ட் இது எதையுமே வந்து அவர் அரசு அவையிலேருந்து எடுத்து பணத்தை எடுத்து உபயோகிக்கல. தனக்கு இருந்த பணத்தை வச்சுதான் எல்லா கோவில்களையும் புதுப்பிச்சிருக்கார். முகலாயர் காலத்துல இடிக்கப்பட்ட கோவில்கள், சிதைக்கப்பட்ட சிலைகள், இவை அனைத்தையும் புதுப்பித்து அவர் செஞ்சு வந்திருக்கிறார். இன்னைக்கு கூட அஹல்யாபாய் பேர்ல ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு. அது மூலமா இன்னமும் அவங்க நிறைய நல்லது செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத கேட்கும் போது மனசு பூரிக்குது. இதுக்கு மேல இவங்க சனாதன தர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேற யாரை நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியல. இன்னும் ஒருத்தர் நான் சொல்லணும்னா, இப்ப நம்ம சத்ரபதி சிவாஜி அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு அந்த வாள் ஏந்தின வீரமான குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ராஜாவை தான் நம்ம பாக்குறோம். ஆனா அவருக்கு பின்னாடி இருந்த அந்த தாயார் ஜிஜாபாய் அம்மையார், ராஜமாதா அப்படின்னு சொல்ற அவங்கதான் 14 வயசுலயே அவங்க வந்து 14 வயசே ஆன சிவாஜிக்கு அரசுனா என்ன, அரசியல்னா என்ன, போர் என்றால் என்ன, எந்த மாதிரி ஆளுமை செய்தால் இன்றைக்கு அவருக்கு பெயர் கிடைக்க போகும் அப்படின்றதெல்லாம் முழுமையாக செய்தவர் ஜிஜாபாய். இவங்களை நம்ம மறக்கவே முடியாது நம்ம சத்ரபதி சிவாஜியை நினைக்கும் போது. இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம கீழே வருவோம். நம்ம ராணி லக்ஷ்மி மாய் ஆகட்டும், குமாரி தேவி, குப்தா பீரியட்ல சந்திரகுப்த மௌரியோட மனைவி, அவங்களுக்குள்ள எப்படின்னா 6 மாதம் அவர் ஆளுமை செய்வார், 6 மாதம் பெண்டாட்டி அவங்க ராணி ஆளுமை செய்வாங்க. ஏன்னு பார்த்தானா, ஒருவேளை 6 மாத காலம் அவர் வெளியில போக வேண்டியதா இருந்ததுன்னா ராணிக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்ற முழு உரிமையும் அறிவும் இருந்தது, ஆளுமை இருந்தது, கொடுக்கப்பட்டது. இங்கேதான் இந்த சம உரிமை அப்படின்றத நம்ம இங்க முழுமையா பார்க்க முடிய ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது சந்திரகுப்தாவோட அரசாங்கம். அதை தாண்டி இப்ப நம்ம கீழே வரும்போது பெண்கள் வந்து கல்வியிலும் பக்தியிலும் மட்டுமல்ல அரசியலையும் அவங்க பங்கேற்றிருக்கார்கள். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேர் வராததுக்கு காரணம் அது என்னன்னு நமக்கு பேச வேண்டாம், ஆனாலும் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சரோஜினி நாயுடு அம்மா ஜவஹர்லால் நேருவுக்கு கொடுத்திருக்கிற பங்கு ஏற்படு. அது தவிர நம்ம காந்திக்கு, கஸ்தூரிபா காந்தி அவர்கள் சிறைப்பட்டு இருக்கும் போது கஸ்தூரிபா காந்தி தான் போய் அவருடைய பேச்சை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இப்படி பெண்கள் வந்து தனக்கு தெரிந்த தர்மத்தை, தனக்கு தெரிந்த விஷயங்களை எப்படி எடுத்து அந்த அறிவை எப்படியெல்லாம் மற்ற சமுதாயத்துக்கும் சரி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் எப்படி எடுத்து செல்லணும்ன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுதான் இவங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. இது என்னுடைய இன்றைய கொஞ்சம் நான் தெரிஞ்சிருந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முக்கியமா சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த தலைப்பு நான் கேட்ட போது கொஞ்சம் எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஆனா எனக்கு வந்து உதவியா இருந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆனோம் இப்போ. சோ முக்கியமா என்னுடைய அத்திம்பேர் சதாசிவம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தார், இன்னும் நிறைய சொல்லியிருக்கார். அது எல்லாத்தையும் நான் சொல்லலை இங்க நேரம் காரணமாக. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ராதா, கௌரி, தேஜஸ்வனி, பரிமலா இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னாங்க. இதுல இருந்து ஒரு கலவையை எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியா நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். சோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும், இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகள். வாழ்க வளமுடன். திருமதி ரேகா வெங்கட் அவர்களே, கால அவகாசம் பற்றி கவலைப்பட்டு நீங்கள் முடித்துவிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஏதும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். கால அவகாசத்தை சற்று நீடிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. இல்ல பரவாயில்ல. தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. முக்காஜி சொல்லி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது, பட் பரவாயில்ல. சித்ராஜி ப்ளீஸ் கேரி ஆன். அரசியல் ஆட்சி முறை என்ற கடினமான துறையின் மூலம் நமது தர்மத்திற்கு பெண்கள் செய்த அரும் பணிகளை கேட்கவே மலைப்பாக உள்ளது. எங்கள் அறிவை விசாலப்படுத்தி உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி லதா அவர்களை நிறைவுரை வழங்குமாறு அழைக்கிறேன். லதா அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
இப்பொழுது நமது பேச்சாளர்கள் திருமதி புவனேஸ்வரி நடராஜன் அம்மா அவர்கள், டாக்டர் அக்ஷயா அவர்கள் மற்றும் திருமதி தங்கரேகா அவர்கள் நமக்கு பெண்கள் எல்லா துறைகளும் சனாதன தர்மத்தை எவ்வாறு கடைபிடித்தார்கள் என்று பல உதாரணங்களை கொண்டு மிக அழகாக பேசினார்கள். சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தின் நித்திய உண்மை மற்றும் போதனைகளை குறிக்கிறது. சனாதன வைதீக மதத்தின் எளிய பொருள் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள முறையில் வாழ்க்கையை வாழ்வதாகும். சனாதன தர்மத்தின் தூண்களாக விளங்குவது உண்மை, தூய்மை, இரக்கம், கருணை மற்றும் தெய்வீகத்தை உணர்த்துதல் ஆகும். புவனேஸ்வரி அம்மா அவர்கள் பக்தியும் சனாதன தர்மமும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்குகிறது என்பதை விவரித்தார். அவர் பெரிய புராணம் தொடர்பாக பல வகையில் ஆன்மீகத்தையும் பரப்பியுள்ளார். பக்தி இலக்கியத்தில் பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள் பங்கை மிக அழகாக மடக்குடி இல்லாத மனையாள் என்ற ஒரு ஒற்றை சொல் மூலம் எடுத்துரைத்தார். கண்ணகி, மணிமேகலை மற்றும் பக்தி தொண்டு செய்த திலகவதியார், மங்கையர்க்கரசியார் வாழ்க்கை மூலம் நாம் கற்க வேண்டியவற்றை அழகாக எடுத்துரைத்தார். பெண்களின் அறிவு, அன்பு, பாசம் எவ்வாறு ஒரு துணையை வழி நடத்துகிறது என்பதையும் பிள்ளைகளை வழி நடத்துகிறது என்பதையும் மிக அழகாக பேசினார். அடுத்ததாக டாக்டர் அக்ஷயா அவர்கள் மருத்துவராக பணிபுரிந்தாலும் கலையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கலை மற்றும் கலாச்சாரத்தின் துணையோடு பெண்கள் சனாதன தர்மத்தை ஒருங்கிணைந்து விளங்குவதை நன்றாக விளக்கினார். அவர் 3 காலங்களில் பெண்கள் அளித்த கொடையை கூறினார். ஔவையார் இலக்கியம் மூலம் ஆற்றிய பணியையும் மற்றும் MS சுப்பலட்சுமி அவர்கள் பாடல்கள் மூலம் பக்தியை எவ்வாறு பரப்பினார் என்பதை பற்றியும், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் நடனம் மூலம் தர்ம நெறியை உலகம் முழுவதும் எவ்வாறு பரப்பினார் என்றும் அழகாக நமக்கு நயமாக எடுத்து விளக்கினார். இறுதியாக திருமதி தங்கரேகா அவர்கள் சனாதன தர்மம் எவ்வாறு அரசியலில் பெண்களின் பங்கு மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை அழகாக விளக்கினார். இவரும் கலை ஆர்வம் கொண்டவர். ஆண்களை விட பெண்கள் நிலை ஒரு படி மேல் என்று அழகாக எடுத்து சுவையாக பேசினார். அவர் கல்வி, வீரம் இவற்றை ராமாயணம், மகாபாரதம், குந்தி, திரௌபதி, ஔவையார், அகல்யா, ஜீஜாபாய், ஆண்களின் பின் ஓரொரு பெண்ணும் எவ்வாறு அவர்களுக்கு வழி நடத்தினார் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். 3 பேச்சாளர்களும் பெண்களின் பங்கு சனாதன தர்மத்தில் எவ்வகை பங்கு உள்ளது என்பதை அருமையாக நமக்கு இன்று மகளிர் தின விழாவில் சிறப்புரையாற்றினார்கள். சங்கமம் UK சார்பில் அவர்கள் மூவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர் தினமான இன்று அடுத்த தலைமுறைக்கு சனாதன தர்மத்தை கொண்டு செல்பவராக விளங்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் பாட்டியர்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துரையை கூறிய நிறைவுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி லதா அவர்களே, உங்கள் நிறைவுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம், நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு. அதற்காக கடவுள் வாழ்த்தை பாடுமாறு செல்வி கனிஷ்டா அவர்களை அழைக்கிறோம். ஒரு சிறிய விண்ணப்பம், எல்லாரும் இந்த தமிழ் வாழ்த்துக்கு எல்லாரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்வி கனிஷ்டா அவர்களே. நீராறும் கடலுரத்த நிலமதம் திகைலுகவும் சீராறும் வதனமென திகழ் வளர கண்டமிதல் தெக்கனமம் அதிசிறந்த திராவிதனால் திருநாளம் தக்க சிறு பிறை நுதலம் தரித்தனம் திலகமுமே அத்திலக்க வாசனை போல் அனைத்துலகம் என்பவரா எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே உன் சீரிலமை திரும்ப வாழ்த்துதமே